வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிகாசை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜ் ஷோரூம்ல வந்து நடந்ததை சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியும் டென்ஷன் ஆகுறாங்க. அவ பையனை வச்சு இதெல்லாம் வேற பண்றாளா அப்படின்னு விஜயா அதிர்ச்சியோட கேட்க, அவனை நான் போடான்னு மெதுவாதாமா தள்ளி விட்டேன். அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளுக்கு என்ன தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் பையனை இவனே துரத்துறான்னு தப்பா பேசுனாங்க அப்படின்னு மனோஜ் ரொம்பவே வருத்தமா சொல்றாரு. ரோஹிணியும் டிஃப்ரெண்டா பிளான் பண்ணிட்டே தான் இருக்காங்க போல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அவங்க பண்றதுக்கு ஏத்த மாதிரி இவனும் போய் விழுந்துடுறாங்கிறாரு ரவி. ஷோ என்ன அக்க போர் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சலிச்சு எரிச்சலோட முகத்தை சுருக்குறாரு அண்ணாமலை. ஏண்டா படிச்சிருக்க, புத்திசாலிங்கிற, எதையுமே யோசிச்சு பண்ண மாட்டியா அப்படின்னு முத்து கேட்க, டேய் நானே ஏற்கனவே கடுப்புல இருக்கேன்டா, நீ சும்மா இருங்கிறாரு மனோஜ். மனோஜ், வீட்டுக்குள்ள நீ எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், ஆனா வெளியே பொது இடத்துல அக்கம் பக்கம் பார்த்து தான் இருக்கணும். உனக்கு ரோஹிணி மேல இருக்க கோவத்தை அவன் மேல எதுக்கு காட்டுன அப்படின்னு அண்ணாமலையும் கேட்க, மனோஜ் பாவம் யோசிக்கிறாரு. அப்பா, பார்லர் அம்மா அதுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிச்சுப்பா. இதே இடத்துல நானா இருந்தா என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமான்னு முத்து கேட்க, நமக்குமே என்ன பண்ணியிருப்பீங்க முத்துன்னு ஆர்வமா தான் இருக்கு. கிறிஷ் ரிப்போர்ட் கார்டை காட்ட வந்த போன ஆர்வமா பாசமா அவங்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருப்பேன். நீ இதுல நல்ல மார்க் வாங்கியிருக்கிற, நீ முதல்ல என் அம்மா கிட்ட காட்டணும், பாட்டி இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, வா போலான்னு ஒரு போடு போட்டிருந்தன்னா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கப்ப, சொல்ல வர்றது என்னன்னு கேட்காம, டேய் யாருடா பாட்டி அப்படின்னு எதிர்றாங்க விஜயா. அம்மா அது இல்லம்மா, அப்படி இவன் கூப்பிட்டு என்ன ஆகியிருக்கும், பார்லர் அம்மாவுக்கு உங்களை பார்த்தாலே பயம், இந்த பக்கமே வராது, கிருஷ போக வேணான்னு சொல்லிடும். அப்ப பாக்குறவங்களுக்கு பாரு, இந்த பொண்ணுக்கு மாமியார மதிக்க தெரியல, இப்படி குழந்தை இழுத்துட்டு போறாளேன்னு அவன் மேல கேஸ் திரும்பி இருக்கும், இவனை எல்லாரும் பாவமா பார்த்திருப்பாங்க அப்படின்னு முத்து ஒரு ஐடியாவை கொடுக்க, அப்படியே செஞ்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி மாங்கா மனோஜ் யோசிக்க, ஆமாண்டா நீ அவளை தெரிக்க விட்டுருக்கணும்டா, நீ இப்படி தெரிச்சு வந்திருக்க கூடாதுடா அப்படின்ற மாதிரி பாவமா பாக்குறாங்க விஜயா. எல்லாரும் யோசனையா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க, இந்த ஐடியா சூப்பரா இருக்கு, நீங்க இப்படி பண்ணியிருந்தா அதாங்க ரோஹிணி மொக்க வாங்கியிருப்பாங்க அப்படின்றாங்க ஸ்ருதி. டேய் மனோஜ், முத்து எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிக்கிறான், நீயும் இருக்கியே இதுல பெரிய பிஸ்னஸ் மேன் வேற சொல்லிக்கிற. மனோஜ் கொஞ்ச நேரம் யோசிக்கிறவர், அதெல்லாம் இல்லடா எனக்கு தோணலைங்கிறாரு. தோணாதுடா, ஏன்னா நீ புக்கை மட்டுமே படிச்சிருக்கிற, நான் அனுபவத்தை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு முத்து காலரை தூக்கி விட்டுக்கிறாரு. ஆமா, புக்கில் படிச்சது நம்ம வாழ்க்கையில உயர்றதுக்கு உதவும், ஆனா அனுபவ படிப்பு தான் நாம பக்குவப்படுறதுக்கு உதவும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, கரெக்டா சொன்னப்பா, ஆனா அது இவனுக்கு தோணலை பாத்தீங்களா அப்படின்னு முத்து சொல்ல, ஏய் ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கேன்டா, கஸ்டமர் போயிட்டாங்க, வியாபாரம் போயிருச்சு, இதுல நீ வேறடா அப்படின்ற மாதிரி சலிப்பா சங்கடமா பாக்குறாரு மனோஜ். என்ன பண்றது விஜயா, நீ அவனை பொத்தி உலகம் தெரியாம வளர்த்துட்ட அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, என்னங்க பண்றது, இவன் ஒரு அப்பாவி அப்படிங்கிறாங்க விஜயா. யாரு இவனாமா அப்படின்னு முத்து கேட்க, நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா, இவனை இன்னும் கேவலப்படுத்திட்டு தான் இருப்பியான்ற மாதிரி விஜயா ஒரு முறைக்கிறாங்க. விஜயா, இவன் தனியா இருந்தானா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டுவான், நீ அவனை கூடவே இருந்து பாத்துக்க, இவன் எந்த தப்பும் பண்ணாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடையது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டல்லப்பா, விடுப்பா, படியாத மாட்டை அடிச்சு வழிக்கு கொண்டு வர்ற மாதிரி இவனை நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நான் உன்னை கண்ணனா நீ என்ன கண்ணனாடா அப்படிங்கிற மாதிரி பயத்தோட பாக்குறாரு மனோஜ். விஜயா ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. போன்ல யார்கிட்டயோ, ஆமா சுசீலா, இந்த இடம் எப்படியாவது மனோஜுக்கு அமைஞ்சிரும்னு நினைச்சேன், நல்ல பெரிய இடம், இந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா மனோஜ் வாழ்க்கையில செட்டில் ஆகியிருப்பான், பொண்ணு வீட்டுல நல்ல வசதி தான் அப்படின்னு விஜயா ஆட்டோல போய்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்கூல் விட்டு கிருஷ் நடந்து வர்றாரு. ரோட்ல மீனா வண்டியில போறத பார்த்து மீனா ஆண்டின்னு கூப்பிட, மீனா கிரிஷ் அப்படின்னு வண்டியை ஓரம் கட்டுறாங்க. வண்டியை நிறுத்திட்டு ஹெல்மெட்டை கழட்டிட்டு, கிரிஷ் எப்படிதான் இருக்க அப்படின்னு மீனா கேட்க, நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படின்னு கிரிஷ் சொல்ல, மீனா வண்டியில இருந்து அந்த பக்கம் சந்தோஷமா சிரிச்சுட்டே வர்றாங்க. அந்த கிறிஷோட முகத்தை கையில எடுத்துக்கிட்டு, ஃபீவர்லாம் போயிடுச்சா அப்படின்னு கேட்க, போயிடுச்சு ஆண்டிங்கிறாரு அவரு. ஆனா நீங்களும் முத்து அங்கிளும் தான் என்ன பார்க்க வர்றதே இல்ல, மறந்துட்டீங்களா ஆண்டி அப்படின்னு கிரிஷ் கேட்க, கொஞ்சம் சங்கடமா இருக்கு மீனாவுக்கு. சமாளிச்சுக்கிட்டு, இல்ல கிரிஷ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் கொஞ்சம் வேலையா இருந்துட்டோம், அதான் வர முடியல அப்படின்னு கிரிஷ் கூட பேசிட்டு இருக்க.
விஜயா இந்த பக்கம் பேசிட்டே வர்றாங்க. ஆமா சுசீலா, கடைசியில பார்த்தா ஒரு வயசான ஆள் வந்து அது இதுன்னு பேசி பொண்ணு மனோஜுக்கு தங்கச்சி முறைன்னு சொல்லிட்டாரு. கல்யாணமும் நின்றுடுச்சு. சரி என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து அவ்வளோதானே விட்டுட்டேன்னு விஜயா ஃபோனில் பேசிட்டு வர்றாரு. இங்கே கிருஷ் மீனா கிட்ட உங்களெல்லாம் பார்க்காம எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஸ்கூலுக்கு கூட போக பிடிக்கல அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது கிருஷ், எப்பவுமே நல்லா படிக்கணும், நேரம் கிடைக்கும் போது நாங்க வந்து பார்க்குறோம், ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும் சரியா அப்படின்னு மீனா சொல்ல, சரிங்க ஆண்டின்னு தலையாட்டுறாரு கிருஷ். ஆமா நீ மட்டும் என்ன தனியா வந்திருக்க அப்படின்னு மீனா கேட்க, அம்மா வர சொன்னாங்க அப்படின்னு கிருஷ் பேசிட்டு இருக்காரு. இங்க ஆட்டோல வந்துட்டு இருக்க விஜயா, சரி சுசீலா, உனக்கும் யாராவது தெரிஞ்ச பெரிய இடமா இருந்தா சொல்லி வையே. அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஒன்றும் இல்லாத இடம்லாம் வேண்டாம், அதுங்களெல்லாம் என் பிள்ளைக்கு கட்டி வச்சு நான் பட்ட கஷ்டம்லாம் போதும். ஆமாம் ஆமாம் ஆமாம், நீ உனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லி வையே. அப்படின்னு விஜயா பேசிட்டு வர மீனா சரி வா அப்படின்னு கிருஷ திருப்பிட்டு ஒரு நிமிஷம் இருன்னு பின்னாடி இருக்க பேஸ்கெட்ல இருந்து அவங்க பர்ஸ் எடுத்துக்கிட்டு கிருஷ கூட்டிக்கிட்டு ரோட கிராஸ் பண்ண கரெக்டா விஜயா வர்ற ஆட்டோ அவங்களுக்கு முன்னாடி வருது. தினமும் நீ பார்த்து பத்திரமா போகணும் சரியா அப்படின்னு கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டி நேத்து அம்மா வந்து என்னைய கூட்டிட்டு போகும்போதே சொல்லிட்டாங்க அப்படின்னு கிருஷ் சொல்லிட்டு இருக்க விஜயா பேசுறத நிறுத்திட்டு கொஞ்சம் நிறுத்துங்கன்னு ஆட்டோக்காரர்கிட்ட சொல்ல அவரும் நிறுத்துறாரு. விஜயா தலையை நீட்டி இவங்க ரெண்டு பேரையும் பாக்குறாங்க. குடு அப்படின்னு கிருஷோட லஞ்ச் பேக்க கையில வாங்குறாங்க மீனா. அன்னைக்கு ஹோட்டல் ரூம்ல பயமுறுத்தின மாதிரி இனிமே பண்ணக்கூடாதுன்னு அம்மாட்ட சொல்லிட்டேன் ஆண்டி அப்படின்னு கிருஷ் சொல்ல, உனக்கு எப்படி அதெல்லாம் அப்படின்னு மீனா திகைப்போட கேக்குறாங்க. எனக்கு புரிஞ்சுது ஆண்டி, அம்மா மனோஜ் டாடிய த்ரெட்டன் பண்றாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே அப்படி பண்ணாதம்மான்னு சொல்லிட்டேன்னு கிருஷ் சொல்ல, குட் பாய் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பாக்குற விஜயா காதுல இருந்து போனை எடுத்துட்டு, என்ன திமிர் இவளுக்கு அப்படின்னு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, இந்தா இதை வீட்டில் போய் சாப்பிடணும், பேக்கில் வைக்கிறேன் சரியா அப்படின்னு வாங்கிட்டு வந்த பிஸ்கட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் அவனோட லஞ்ச் பேக்கில் வைக்கிறாங்க மீனா. அப்படின்னு அவர் சொல்ல, சரி கிருஷ் அம்மா வந்ததும் பார்த்து போ அப்படின்னு கொஞ்சம் தள்ளி நிற்க வைக்கிறாங்க மீனா. அடுத்து மீனா வண்டியை எடுக்க போக போலாம் அப்படின்னு விஜயா சொல்ல, அவங்க வந்து ஆட்டோ போகுது. அடுத்த செகண்ட் சரக்குன்னு ஒரு ஆட்டோ அந்த இடத்துக்கு வந்து நிக்குது. ஆட்டோவை நிறுத்துங்கன்னு ரோஹிணி சொல்ல, வண்டி எடுத்த மீனா ஒரு பார்வை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற ரோஹிணி இறங்கி வந்து கிருஷ கையில பிடிச்சிக்கிட்டு, டேய் அவங்க என்னடா சொன்னாங்க அப்படின்னு கேட்க, ஒன்னும் சொல்லல, மீனா ஆண்டி எனக்கு பிஸ்கட் சாக்லேட்லாம் வாங்கி தந்தாங்க அப்படின்னு கிருஷ் சொல்ல, அதுக்காக அவங்க கூப்பிட்டாங்கன்னா எங்கேயும் போக கூடாது தெரியுதா அப்படின்னு ரோஹிணி மிரட்ட, அப்படிங்கிறாரு கிருஷ். வா அப்படின்னு ரோட்டை கிராஸ் பண்ணி கிருஷ கூட்டிட்டு வந்து ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு ரோஹிணி ஏற போக பைக்ல ஒரு ஒருத்தர் அப்படியே வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு ரோஹிணின்னு கூப்பிடுறாங்க. ஹெல்மெட் போட்டிருக்கிறதுனால ரோஹிணிக்கு டக்குன்னு யாருன்னு தெரியல. அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்க வண்டியை ஓரம் கட்டிட்டு திரும்பி பார்க்குற ஒரு தலையில இருக்க ஹெல்மெட்டை கழட்ட ரோஹிணி அப்படியே அதிர்ச்சியா பாக்குறாங்க. அது வேற யாரும் இல்ல, மிஸ்டர் பிஏ தான். உடனே ரோஹிணி பயங்கர வெறியாகி, கிருஷ் நீ ஆட்டோலயே இரு நான் வர்றேன் அப்படிங்கிறவங்க பிஏ கிட்ட வந்து, என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கோவமா கத்துறாங்க. அவரும் ஸ்டைலா பாக்கெட்ல இருக்க கண்ணாடி எடுத்து போட்டுட்டு கூலா, நீயும் பணம் தரேன்னு ஏமாத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல, உனக்கு நான் எவ்வளவோ பணம் கொடுத்துட்டேங்கிறாங்க ரோகிணி. கொடுத்த, ஆனா அதை விட பெரிய லைஃப் உனக்கு கிடைச்சிருக்குல்ல, எப்பேற்பட்ட குடும்பத்துல கல்யாணம் பண்ணி இருக்க, மனோஜ் பெரிய பிசினஸ் மேன், உன்னை நல்லா பாத்துக்கிறான் அப்படின்னு பிஏ சொல்லிட்டு போக, ஓ அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எதுவும் இவனுக்கு தெரியாது போல இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க கல்யாணி. இதுவரைக்கும் என்ன நீ என்னை ஏமாத்தி இருக்கலாம், ஆனா இனிமே நான் ஏமாற மாட்டேன், எனக்கு பணம் கொடுத்தே ஆகணுங்கிறாரு பிஏ. அதுவும் ஒரே செட்டில்மெண்ட்ல வேணும் இல்ல அப்படின்னு பிஏ சொல்ல, இல்லன்னா அப்படிங்கிறாங்க ரோகிணி. உண்மையை சொல்லிடுவேன்னு மிரட்டுறாரு அவரு. எந்த உண்மை என்ன ரோகிணி கேட்க, ஏற்கனவே கல்யாணம் ஆனதையும் உன் பையன் தான் கிருஷ்ங்கிற உண்மையையும் சொல்லிடுவேங்கிறாரு அவரு. அட போடா லூசு பையலேங்கிற மாதிரி பாக்குற ரோகிணி, இவனுக்கு இன்னும் எதுவும் தெரியல போல, இதை வச்சு ஏதாவது பிளான் பண்ணலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரோகிணி. ரொம்ப யோசிக்காத, உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நீ காப்பாத்திக்க, நான் கேக்குற பணத்தை நீ கொடு, அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், இல்ல உன் புருஷங்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்னு பிஏ மிரட்ட ரோஹிணி சிரிப்பே இல்லாம பாக்குறாங்க. ஆனா நமக்கு சிரிப்பா வருது. ஐயோ
ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லிடாத. வீட்ல பெரிய பிரச்சனையாயிடும். நான் ஒரு அமைதியான வாழ்க்கையை என் புருஷன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது மனோஜுக்கு தெரிஞ்சா கூட நான் சமாளிச்சிடுவேன். ஆனா முத்துவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். நான் நடு ரோட்டுக்கு வந்துடுவேன். முத்துவுக்கு மட்டும் தெரியக்கூடாது ப்ளீஸ் அப்படின்னு ரோஹிணி பிஎம் முத்துக்கிட்ட மாட்டி விடுறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. ஓ, அப்போ உனக்கு முத்துனாதான் பயம் அப்படின்னு பிஏ கேட்க, ஆமா, முத்துக்கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாத அப்படின்னு ரோஹிணி கைய கூப்பி சொல்ல, பிஏ ஆஹா, வாலண்டியரா இவளே நம்மளுக்கு ரோட் போட்டு கொடுத்துட்டான்னு சரியா சிரிக்கிறாரு. ரோஹிணி அப்படியே அதிர்ச்சியா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஏன் சிரிக்கிறேன்னு ரோஹிணி கொஞ்சம் பயத்தோட கேட்க, உன்ன மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே கிடையாதுன்னு பிஏ சொல்ல, ரோஹிணி டேய் நீதாண்டா முட்டாளு அப்படின்னு சொல்றாங்களோ இல்லையோ நாம கண்டிப்பா சொல்லிட்டோங்க. யார்கிட்ட சொல்லணும்னு நீயே சொல்லிட்ட பாத்தியா? முத்துக்கு தானே நீ பயப்படுற, அவன் தான் முரடனாச்சே. நான் முத்துக்கிட்ட சொல்லாம இருக்கணும்னா உடனே எனக்கு பணத்தை கொடுங்கிறாரு பிஏ. இல்ல, என்கிட்ட இப்ப சுத்தமா பணம் கிடையாது, என்னால இப்ப உனக்கு பணமோ கொடுக்க முடியாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்ப நான் முத்துக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு பிஏ சொல்ல, என்னால பணம் கொடுக்க முடிஞ்சா நான் உனக்கு கொடுத்துடுவேன். ஆனா என்னால இப்ப உனக்கு பணம் தர முடியாது. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே என்னால உனக்கு இனிமே பணம் தரவே முடியாது. என் நிலைமைய புரிஞ்சுக்கோ. ஆனா முத்துக்கிட்ட மட்டும் சொல்லிடாத அப்படின்னு ரோஹிணி சொல்ல, முத்து ஒரு ஆளுக்கு தான் நீ பயப்படுற, ஆனா பணம் கேட்டா ரொம்ப திமிரா பேசுற, வரமாட்டேங்கிற அப்படின்னு பிஏ மிரட்டலா கேக்குறாரு. நான் ஒன்னும் திமிரெல்லாம் பேசவே இல்ல, என்கிட்ட பணம் இல்ல, இனிமே என்கிட்ட பணம் கேட்டு வராத, நான் எப்பவுமே பொறுமையாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ரோஹிணியும் கொஞ்சம் மிரட்டலா சொல்ல, ஓ அவ்வளவு திமிராயிடுச்சா உனக்கு? சொல்றேன், நேரா போய் முத்துக்கிட்டே சொல்றேன் அப்படின்னு பூச்சாண்டி கிட்ட புடிச்சு கொடுத்துருவேங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு பிஏ. உடனே ரோஹிணி பயப்படுற மாதிரி முகத்தை வச்சுட்டு, ஐயோ முத்துக்கிட்ட மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் ப்ளீஸ், முத்துக்கிட்ட மட்டும் சொல்லிடாத அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அதான் என்னோட முதல் வேலை அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிற பிஏ வண்டி எடுக்கிறாரு. ஐயோ ப்ளீஸுங்கிற மாதிரி ரோஹிணி தவிப்பா பார்த்துட்டு இருக்க. இரு, இன்னைக்கு இருக்கு உனக்கு அப்படின்னு வண்டியில உட்கார்றவரு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டே சொல்றாரு. ரோஹிணி பயமும் அழுகையும் தவிப்புமா நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. பிஏ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிட ரோஹிணியோட முகம் அப்படியே லைட்டா சிரிப்புக்கு மாறுது. போடா போ, இத்தனை நாளா நீ எனக்கு பண்ண டார்ச்சருக்கு உனக்கு அவங்கிட்ட இருந்து நல்லா கிடைக்க போகுது, போ நல்லா வாங்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குற ரோஹிணி பெருமையா தலைய தடவிக்கிட்டு ஆட்டோவுக்கு திரும்புறாங்க. முத்து வீட்டுக்கு வந்திருக்க அங்க அண்ணாமலை, ரவி, மனோஜ் ஆல்ரெடி இருக்காங்க. விஜயா அண்ணாமலை கிட்ட அது எப்படிங்க சின்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க, அப்பா அவ பண்றதெல்லாம் என்னதான்ப்பா பாதிக்குது அப்படிங்கிறாரு மனோஜ். இதுல உன்னை பாதிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு அண்ணாமலை கேட்க, மனோஜ் அந்த பக்கம் வேகமா போயிடுறாரு. நீங்க எப்ப பார்த்தாலும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, என்னைக்கு விட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க, வந்த முத்து வாசப்படியிலேயே நின்று இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அவ பக்கம் நியாயம் இருக்கும் போது நான் ஏன் விட்டு கொடுக்கணும்னு கேக்குறாரு அண்ணாமலை. இல்லப்பா, இன்னைக்கே எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்னு மனோஜ் கத்த, முத்து நிக்கிறது அப்பதான் எல்லாருமே பாக்குறாங்க. அவன் வர்றான், நீங்களே கேளுங்க அப்படின்னு விஜயா சொல்ல, இத போய் அவங்கிட்ட ஏன் கேக்குற, இதெல்லாம் ஒரு விஷயமா, நீ போய் உன் வேலையை பாரு போங்கிறாரு அண்ணாமலை. என்னங்க அப்படின்னு விஜயா கூப்பிட்டு இருக்க, எதுக்குப்பா அவ சப்போர்ட் பண்ணணும், யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு நீங்களே கேளுங்கப்பான்னு குதிக்கிறாரு மனோஜ். டேய் அப்பா அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாருல, சின்ன விஷயத்தை ஏண்டா பெருசாக்கிட்டு இருக்கன்றாரு ரவி. ரவி ரவி இருடா, இருங்கிறவரு, அப்பா திடீர்னு சேனலை மாத்தி வேற மொழி படம் ஓடுற மாதிரி இருக்கு, என்ன பத்தி தான் பேசுறீங்கன்னு தெரியுது, ஆனா எதை பத்தி பேசுறீங்கன்னு தான் தெரியல, என்ன விஷயம் பாங்கிறாரு முத்து. ஷோ எல்லாம் உன் பொண்டாட்டிய பத்தி தாண்டா அப்படின்னு விஜயா சொல்ல, ஹப்பாடா அப்ப என்ன பத்தி இல்லையா, சரி விடுங்க அப்படின்னு முத்து அங்கிருந்து திரும்பி போக, டேய் அப்படின்னு விஜயா கூப்பிட நின்ன இடத்துல இருந்தே திரும்பி பாக்குறாரு. உன் பொண்டாட்டிய பத்தி உங்ககிட்ட தானேடா பேசணும் அப்படின்னு விஜயா கேட்க, என்னம்மா நீங்க, அவ இங்க இருந்தாலும் அவளை பத்தி தான் பேசுறீங்க, அவ இங்க இல்லைன்னாலும் அவளை பத்தி தான் பேசுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே முத்துவும் வந்து அங்க ஒரு சோஃபால உட்கார்ந்துடுறாரு. உடனே அண்ணாமலோட கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பா என்னை விட அம்மா தான் மீனாவை ரொம்ப மிஸ் பண்றாங்க போல இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, ஏய் உன் பொண்டாட்டி என்னடா யார் யாரையோ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு விஜயா சொல்ல, நல்ல சாவகாசமா சாஞ்சு உட்கார்ந்துக்கிற முத்து, யார் யாரையோன்னா அப்படின்னு கேட்க, அதான்டா ரோஹிணியோட பையன் த்ரிஷா பார்த்து பேசிட்டு போயிருக்கிறா அப்படின்னு மனோஜ் சொல்ல, அண்ணாமலை மாறி மாறி பாக்குறாரு. ஓ அப்படியா அப்படின்னு முத்து சர்வசாதாரணமா கேட்க, என்னடா அப்படியான்னு கேக்குற, ஆடு பகை குட்டி உறவா அப்படின்னு விஜயா கேட்க,
ஆமா, சிச்சுவேஷன் வந்தா போதும் இங்க எல்லார் வாயில இருந்தும் இதுதான் வருதுங்கிறாரு முத்து. ஏய், என்ன கிண்டலா? எதுக்குடா உன் பொண்டாட்டி அந்த குட்டிச்சாத்தானை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறா? அதுவும் சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறா அப்படின்னு விஜயா கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்க. அப்படியா, என்ன சாக்லேட்டுங்கிறாரு முத்து. ஏய், இப்ப அதுவா முக்கியம் அப்படின்னு மனோஜ் கேட்க, அது முக்கியம் இல்லாத மாதிரி இந்த விஷயமும் அவ்வளவு முக்கியம் இல்ல. மீனா ஏதோ பூ கொடுக்க போயிருப்பா, கிருஷ பார்த்திருப்பா, பேசியிருப்பா, அதுக்கு என்ன இப்போங்கிறாரு முத்து. இதத்தான் நானும் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்ல, ஏங்க அவ எதுக்குங்க அந்த பையனை பார்த்து பேசணும்? அது மனோஜுக்கு கெடுதலா தானே வந்து முடியும் அப்படின்னு விஜயா கேட்க, ஏமா ஒரு சின்ன பையனை பார்த்து பேசுறதுல என்னமா இருக்குங்க? அவனுக்கு மீனான்னா பிடிக்கும், பாசமா இருக்கான். பார்லர் அம்மா தான் அவனோட அம்மான்னு எங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே கிருஷ் என் கூட பாசமா தான் பழகுறான் அப்படின்னு முத்து சொல்ல, அந்த பழக்கம்லாம் இனிமே வேண்டாம் அப்படின்னு விஜயா சொல்ல, ஏய் அந்த பையன் ஒன்றும் சாதாரண பையன் இல்லை. ரோஹிணி அந்த பையனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ஸ்பை வேலை பார்க்க சொல்லி கொடுத்துருக்கா. என் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்க மூலமா தெரிஞ்சுக்குவா அப்படின்னு மனோஜ் சீரியஸா சொல்ல, ஆமா இவர் பெரிய அமெரிக்கன் பிரசிடென்ட், ஸ்பை அனுப்பிச்சு இவர் பண்ணுற வேலையெல்லாம் வேவு பார்க்குறாங்க, போட அந்த பக்கம் அப்படின்னு ரவி சொல்ல, முத்து மனசு விட்டு சந்தோஷமா சிரிக்கிறாரு. மனோஜ் சிரிக்கிற முத்துவை பார்த்து முறைக்க, டேய் உனக்கு எதுக்குடா ஸ்பையே? அந்த பார்லர் அம்மா போனை போட்டு கேட்டாலே நீ எல்லாத்தையும் சொல்லிடுவ, அப்படிதானே நீ ஹோட்டல்ல போய் மாட்டினங்கிறாரு முத்து. டேய் புரிஞ்சுக்கடா, அவனை யூஸ் பண்ணி ரோஹிணி இந்த வீட்டுக்குள்ள வர பாப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல, அது வர்றது அந்த பையன் கையில இல்ல, உன் கையில தான் இருக்கு. நீ இடம் கொடுத்தா தானே வர முடியும், இல்ல அப்படியே வந்தாலும் அம்மா என்ன விட்டுருவாங்களா என்ன அப்படின்னு முத்து கேட்க, விளக்கமா தலையை அடிச்சு விரட்டுவேங்கிறாங்க விஜயா. அப்புறம் ஏமா பயப்படுறீங்கன்னு முத்து கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஓம் பொண்டாட்டி இனிமே அந்த பையனை பார்க்க கூடாது அப்படின்னு விஜயா சொல்ல, விஜயா மீனா இந்த வீட்டுல இருந்தப்போ அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவ, இப்போ அவளை வெளியவும் அனுப்பிச்சிட்ட, வெளியே அவ யாரை பார்த்தா உனக்கு என்ன அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அவ யாரை வேணாலும் போய் பார்த்து தொலையட்டுங்க, மனோஜ் சம்பந்தப்பட்ட யாரையும் அவ பார்க்க கூடாது அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா இதுல மனோஜுக்கும் கிருஷுக்கும் என்ன சம்பந்தம்? பார்லர் அம்மாவுக்கும் கிருஷுக்கும் சம்பந்தம் இருக்கு, இவனுக்கும் பார்லர் அம்மாவுக்கும் சம்பந்தம் இருந்தா தானே இவனுக்கும் கிருஷுக்கும் சம்பந்தம் வரும். டேய் உனக்கும் பார்லர் அம்மாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காடா அப்படின்னு முத்து கேட்க, டேய் எதையோ பேசி குழப்பாதடா அப்படின்னு மனோஜ் கத்துறாரு. டேய் நீ குழம்பாம இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. அப்பா இவனே ஒரு புத்தியோட இருக்கானா என்னன்னு தெரியல, அடிக்கடி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் உண்மையிலேயே குழம்பி போய் தான் சுத்திட்டு இருக்காரு. பார்லர் அம்மா கூப்பிட்டா போயிடுறான், கடையில மீட் பண்ணிக்கிறாங்க, ஒரு நாள் டைவர்ஸ் வேணான்னு சொல்ல போறான் பாருங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ நிறைய விஷயம் இந்த நாய் சொல்றபடிதான் நடக்கும், ஐயோ அப்படி நடந்துட்டா என்ன ஆகுறது அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க விஜயா. அதே அதிர்ச்சியும் கோவமா மனோஜ் பக்கம் திரும்ப, ஐயோ அம்மா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேம்மா அப்படின்னு மனோஜ் பதற, அதுல உறுதியா இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க விஜயா. இங்க பார் விஜயா, கிருஷ பார்த்து பேசுறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல, நான் ஒருவேளை பார்த்தாலும் கூட நானும் பேசதான் செய்வேன், அவன் சின்ன பையன் தானே, நீ ஏன் பயப்படுறேங்கிறாரு அண்ணாமலை. விஜயா எரிச்சலா உச்சி கொட்டிட்டு இருக்க, அப்பா இவன் போய் திரும்ப சேராம இருந்தாலே எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா அப்படிங்கிறாரு முத்து. டேய் இவன் ஏன்டா போய் திரும்ப சேர போறான், அவளை பத்தி தெரிஞ்ச உடனே இவன் தானே முதல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுனா அப்படின்னு விஜயா கேட்க, அம்மா அவன் பொண்டாட்டி அவன் தாமா தள்ள முடியும், இல்ல நானா பிடிச்சி தள்ள முடியுங்கிறாரு முத்து. டேய் என்னடா இதெல்லாங்கிற மாதிரி மனோஜ் பார்த்துட்டு இருக்க. இதை கேட்கிற ரவி சிரியா சிரிக்கிறாரு. இங்க ரவி சிரிச்சிட்டு இருக்க, வாசுப்படியில ஸ்வேதா வந்து நிக்கிறாங்க. உடனே மனோஜ் சுத்தி ஒரு தென்றல் காத்து வீசுது. அவங்க அழகான சிரிப்போட வாசப்படியில வந்து நின்னு பாத்துட்டு இருக்க மனோஜ் அப்படியே கண்ணை விரிச்சுக்கிட்டு நெய் மருந்து பாத்துட்டு இருக்காரு. டேய் தங்கச்சிடா வாய மூடுறான்னு சொல்ற மாதிரி, ஹாய் பெரியம்மா அப்படின்னு ஸ்வேதா உள்ளர வர, அப்படின்னு ஆச்சரியமா அதிர்ச்சியுமா விஜயா பாத்துக்கிட்டு எழுந்திருக்க போறாங்க. ஹாய் பெரியப்பா அப்படின்னு அந்த பொண்ணு கையாட்ட அண்ணாமலையும் சிரிக்கிறாரு. வாமா அப்படின்னு விஜயா எழுந்து போக, பெரியம்மா அப்படின்னு ஸ்வேதா அவங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸ்வேதா கட்டி பிடிச்சதுல விஜயாவுக்கு மூச்சு முட்டுது, ஆனாலும் அதிர்ச்சியும் சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கீங்க பெரியம்மான்னு கேட்க, அப்படிங்கிறாங்க விஜயா. பெரியப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க ஸ்வேதா. அவரு சிரிப்போட யாருன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. ரவியும் முத்துவும் யார் இந்த பொண்ணுன்னு ஆன்னு பாத்துட்டு இருக்காங்க. மனோஜ் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க, ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு கேட்க விஜயா திக்குன்னு பாக்குறாங்க. ஓகே ஓகே அப்படிங்கிறாரு மனோஜ். அவரோட முகம் ரொம்பவே சோகம் ஆயிடுது.
கண்ணெதிரில் வந்த தேவதை கைக்கு கிடைக்காம போயிட்டாலேன்ற விரக்தியோட அவர் நிக்கிறாரு. மனோஜோட ரியாக்ஷனையும் வந்த பொண்ணையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு ரவி. அப்பா யாருப்பா இது, திடீர்னு வந்து பெரியம்மா பெரியப்பாங்கிறாங்க, நம்ம சொந்தத்துல நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையேங்கிறாரு முத்து. மனோஜுக்கு பொண்ணு பார்க்க போனாங்கல்ல, அப்பதான் இவங்க உறவு முறையே அம்மா எனக்கு சொன்னாங்க அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அப்ப இவங்கன்னு ரவி கேட்க, என்னதான் பொண்ணு கேட்டு வந்தாங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, ஏண்டா எதையுமே உருப்படியா பண்ண மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி ரவி நக்கலா மனோஜ பாக்குறாரு. ஏண்டா பார்க்க மாட்டேன், நானே வாழ்க்கை போச்சுன்ற விரக்தியில இருக்கிறேன், வந்த ஏஞ்சலும் தங்கச்சின்னு கை நழுவி போயிட்டான்னு இருக்கேன், நீ என்னடாங்கிற மாதிரி பாக்குறாரு மனோஜ். அந்த பொண்ணு மெழுகு செல்ல மாதிரி ஏன்னு சிரிச்சுக்கிட்டே நிக்க, ஓ அந்த ஸ்வேதாவா அப்படின்னு முத்து கேட்க, ஆமாண்டாங்கிற மாதிரி தலையாடுறாரு மனோஜ். இதோ பாருமா, இவன் தான் என் 2வது பையன் முத்துன்னு அண்ணாமலை சொல்ல, ஹாய் முத்து அண்ணா, நைஸ் டு மீட் யூ. அந்த பொண்ணு கைய நீட்ட முத்துவும் எழுந்து நின்று செகண்ட் கொடுத்துட்டு தேங்க்யூ தேங்க்யூங்கிறாரு. நன்றி நன்றிங்கிறவரு என் பொண்டாட்டி பேரு மீனான்னு உடனே சொல்லிடுறாரு. ஓ முத்து மீனா, எம் வெரி நைஸ், மீனாங்கிற நேம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, அப்படியா தங்கச்சி, நம்ம ரொம்ப நெருங்கிட்டோமா, எங்களுக்கும் ஒரு தங்கச்சி இல்ல அப்படின்னு முத்து மனசார சொல்லிட்டு இருக்க, ஸ்வேதா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கு. இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சலா போச்சு அப்படின்ற மாதிரி விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஆனா நீ அண்ணா அண்ணான்னு இப்படி பாசமா கூப்பிடும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற முத்து, இல்லடா அப்படின்னு வெறுப்பேத்துற மாதிரி மனோஜ் பாக்குறாரு. இவன் எங்க 3வது பையன் ரவின்னு அண்ணாமலை சொல்ல, ஹாய் ஹாய் ரவி அப்படின்னு அவங்களும் வந்து செகண்ட் கொடுக்க, ரவி எழுந்து நின்று ஹலோங்கிறாரு. செகண்ட் கொடுத்து முடிச்சுட்டு, பெரியப்பா என் வீட்டுல நான் ஒரே பொண்ணு, ஆனா இப்ப எனக்கு 2 அண்ணன் ஒரு தம்பி கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்ல, அண்ணாமலையும் சந்தோஷமா பாக்குறாரு. அண்ணே அண்ணன்னு சொல்லி சாக அடிக்கிறாளே அப்படின்னு சலிப்பும் சங்கடமா பாத்துட்டு இருக்காரு மனோஜ். விளக்கெண்ணையை குடிக்க சொல்லி எடுத்து வச்ச மாதிரி முகத்தை வச்சிட்டு இருக்க மனோஜ அப்படியே ஓரக்கண்ணால பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஃபீல் பண்றியா, பண்ண நல்லா பண்ணுன்னு அவரு பாத்துட்டு இருக்க. என்னம்மா திடீர்னு இந்த பக்கம் அப்படின்னு ஸ்வேதாட்ட கேக்குறாங்க விஜயா. பக்கத்துல ஒரு வேலையா வந்த பெரியமா, இங்கதான் உங்க வீடு இருக்குன்னு அன்னைக்கு மாடியில பேசிட்டு இருக்கும் போது மனோஜ் அண்ணா சொன்னாரு அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, மனோஜ் திருன்னு முழிக்கிறாரு. விஜயாவோட முகம் அஷ்ட கோணலா மாற மனோஜோட முகம் அப்படி ஏன்னு இருக்குது. அண்ணன் சொல்லிருப்பாரு அப்படின்னு முத்து சொல்ல, ஏண்டா நீ வேற அண்ணன் என்னன்னு சொல்லி வெறுப்பேத்துற, அவ வெறுப்பேத்துறது பத்தாதா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் எரிச்சலா பாக்குறாரு. அதுதான் உங்களெல்லாம் பாக்கலான்னு வந்தேன்னு ஸ்வேதா சொல்ல, அப்படிங்கிறாங்க விஜயா. முத்துன்னா மீனா அண்ணியை எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு ஸ்வேதா கேட்க, பண்ணிட்டா போச்சு அப்படின்றாரு முத்து. ரவி உங்க ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னு ஸ்வேதா கேட்க, ஸ்ருதிங்கிறார் அவரு. மனோஜ் அண்ணனுக்கு தான் டிவோர்ஸ் ஆயிருச்சு, சோ அவரோட ஒய்ஃபை பார்க்க முடியாது, ஆனா உங்க 2 பேரோட ஒய்ஃபை நான் எப்ப பாக்குறது தெரியுமா, இப்ப கால் பண்ண வருவாங்களான்னு ஸ்வேதா ஆர்வமா கேக்குறாங்க. இப்பெல்லாம் வரமாட்டாங்கம்மா அப்படின்னு விஜயா சொல்ல, எப்ப வருவாங்கன்னு கேக்குறாங்க ஸ்வேதா. ஐயோ இவ தூண்டி துருவிட்டு இருக்காளே, தேவையில்லாம இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வேறங்கிற மாதிரி விஜயா பாத்துட்டு இருக்க. என் பொண்டாட்டி வர்றது என் அம்மா கையில தான் இருக்கு அப்படின்னு முத்து ஆரம்பிக்க, அவங்க இப்பெல்லாம் வரமாட்டாங்கம்மா, வரும்போது சொல்றேன் அப்ப வந்து பாரு அப்படின்னு விஜயா சொல்ல, சரின்னு தலையாடுறாங்க ஸ்வேதா. எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு ஸ்வேதா கேட்க, இனிமே தாங்கிறாங்க விஜயா. டைனிங் டேபிளை எட்டி பாக்குற ஸ்வேதா ரொம்ப உரிமையா, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே அங்க போக, ஐய இவ என்ன இந்த வீட்லயே பிறந்து வளர்ந்த மாதிரி இவ்வளவு உரிமை எடுத்துக்கிறா அப்படின்னு முகத்தை சுருக்கிட்டு பின்னாடியே போறாங்க விஜயா. 2 நடக்கிறவங்க டென்ஷன் ஆகி, இது என்ன புது தலைவலியா இருக்கு அப்படின்னு சலிப்போட உட்கார்ந்துடுறாங்க. போற ஸ்வேதா ஹாட் பாக்ஸ் எல்லாம் திறந்து பார்த்துட்டு, ஓ வெஜ்ஜா அப்படின்றவங்க கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு, யாரு குக் பண்ணான்னு கேட்டுட்டே வர்றாங்க. பெரியம்மாவான்னு கேட்க, இல்ல ரவிங்கிறாங்க அண்ணாமலை. ரவி இங்க வாடான்னு கூப்பிடுற முத்து, இவன் ஹோட்டல்ல செஃப்பா இருக்கான் அப்படின்னு முத்து இன்ட்ரோடியூஸ் பண்ண, ஓ அப்படியா, உங்க குக்கிங் எம்மிங்கிறாங்க ஸ்வேதா. அப்படியா தேங்க்யூங்கிறாரு அவரும். மனோஜும் நொந்து நூடுல்ஸ் ஆகியே அப்படியே உட்கார்ந்துடுறாரு. அண்ணாமலை கிட்ட வர்ற ஸ்வேதா, நான் கொஞ்சம் ஓவரா பேசுறேன்னு கேக்குறாங்க. சச்ச இந்த உலகத்துல எங்க அம்மாவை தவிர வேற யாராலையும் ஓவரா பேசவே முடியாது அப்படின்னு முத்து சொல்ல, எப்படிடா இப்படி விடாம சிக்ஸர் அடிச்சுட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி எரிச்சலா பாக்குறாங்க விஜயா. புதுசா இப்படி ஒரு ஃபேமிலி 3 பிரதர்ஸ் கிடைச்சதுல நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, எங்களுக்கும் இப்படி ஒரு தங்கச்சி கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா மனோஜ்
அப்படின்னு மனோஜையும் இழுக்கிறாரு முத்து. எரிச்சல் இருக்க மனோஜ் போடான்னு பழிச்சு காட்ட 3 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. முத்து அண்ணா நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க ஸ்வேதா. அப்படியா, நன்றி நன்றின்னு ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாரு அவரு. விஜயா எரிச்சலா முகத்தை சுருக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அண்ணாமலை இத ரசனையோட பாத்துட்டு இருக்காரு. டக்குன்னு மொபைல கொடுக்குற ஸ்வேதா, இதுல உங்க நம்பரை போட்டு கொடுங்க அப்படின்னு நீட்ட அப்படியான்னு வாங்கி போட்டுட்டு இருக்காரு. நீங்க எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம், நானும் உங்களுக்கு கூப்பிடலாம்ல அப்படின்னு ஸ்வேதா கேட்க, தாராளமாமா, நீ எப்ப வேணும்னாலும் கூப்பிடுமா தங்கச்சி. எங்களுக்கு தங்கச்சி இல்லையேன்னு ரொம்ப ஏக்கம் இருந்தது, நீ வந்து அதை சரி பண்ணிட்ட அப்படின்னு முத்து மனசார சொல்ல, வந்தா வந்தா நல்லா வந்தா அப்படிங்கிற மாதிரி விஜயாவும் மனோஜும் பொறுமைக்கிட்டு இருக்காங்க. ரவி ஓன் நம்பரையும் போடு அப்படின்னு ஸ்வேதா ரவி கிட்ட கொடுக்க, ரவியும் மொபைல வாங்கி அவரோட நம்பரை சேவ் பண்ணி கொடுக்கறாரு. அடுத்து மனோஜ் அண்ணா உங்க நம்பர்னு ஸ்வேதா கேட்க, அது அது வந்து என் நம்பர் வேணாம் அப்படின்னு சொல்ல, ஏன்னா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க ஸ்வேதா. டார்லிங்னு போடணும்னு நினைச்ச நம்பரை இப்ப தங்கச்சின்னு போடணும்னா அவன் எப்படிடா கொடுப்பான் அப்படின்ற மாதிரி ரவியும் முத்துவும் நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்னாச்சு நான் அந்த பொண்ணு சீரியஸா கேட்க, அது ஒண்ணும் இல்லமா தங்கச்சி, உன்னை உடனே தங்கச்சியா ஏத்துக்கிறதுக்கு அவனுக்கு மனசு வரல இல்லடா அப்படின்னு முத்து கேட்க, ஓ புரியுது அப்படின்னு மனோஜ் பக்கத்துல ஸ்வேதா வர அவரும் எழுந்து நிக்கிறாரு. ஆக்வர்டா ஃபீல் பண்றீங்களா? பரவாயில்லண்ணா, அது கொஞ்ச நாள்ல சரியாயிடும்னா அப்படின்னு வரிக்கு 3 அண்ணாவை போட்டு ஸ்வேதா பேச, ஓகே ஓகே எத்தனை அண்ணா அப்படின்னு மனோஜ் கேட்க, 2 அண்ணா ஒரு தம்பிடா அப்படின்னு சீரியஸா சொல்றாரு முத்து. சரிடா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சலிப்பா சொல்ல, பெரியப்பா அப்ப நான் கிளம்புறேன், அடிக்கடி வருவேங்கிறாங்க ஸ்வேதா. தாராளமா எப்ப வேணும்னாலும் வாமா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ரவி நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்க குக்கிங்கை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, தாராளமாங்கிறாரு ரவி. எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு ஸ்வேதா அண்ணாமலை கிட்ட கேட்க, தாராளமா எடுத்துக்கிட்டா போச்சு அப்படிங்கிறாரு முத்து. டேய் வாடான்னு அவர் ரவி இழுக்க, பெரியமா வாங்க அப்படின்னு ஸ்வேதா விஜயாவை கூட்டிட்டு வர அண்ணாமலையும் வந்து நிக்கிறாரு. டேய் மனோஜ் வாடான்னு முத்து கூப்பிட, இல்லடா போடா நான் வரலடாங்கிறாரு அவரு. டேய் வாடா அப்படின்னு கூப்பிட, போடா நான் வரலடான்னு அவரு பிகு பண்றாரு. டேய் வாடா தங்கச்சி ஆசைப்பட்டு கேக்குது, வாடா முதல்ல அப்படின்னு முத்து மனோஜை இழுத்துக்கிட்டு வந்துடுறாரு. வாங்க நானு ஸ்வேதாவும் சொல்ல முகத்தை சுருக்கிட்டு நிக்கிறாரு. நில்லு நில்லு அப்படின்னு முத்து அவரை நிக்க வைக்க கேமராவை போக்கஸ் பண்ணிட்டு எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்கிறாங்க ஸ்வேதா. விஜயா ஈன்னு ஒரு பிளாஸ்டிக் சிரிப்பை ஒட்ட வைக்க மனோஜ் முகத்தை திருப்பிட்டு நிக்கிறாரு. மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. மனோஜ் அண்ணா ஸ்மைல் பண்ணுங்கண்ணா தெரியுமா சொல்லுங்கன்றாங்க ஸ்வேதா. டேய் சிரியண்டா அப்படின்னு விஜயா சொல்ல, ஹிஹிஹி அப்படிங்கிறாரு மனோஜ். அண்ணா இப்படி இல்லைண்ணா ஸ்மைல் பண்ணுங்க நான் ஸ்வேதா சொல்ல, மறுபடியும் மனோஜ் ஆட்டுக்குட்டி மாதிரியே கத்துறாரு. மனோஜ் மட்டும் முகத்தை உராங்குட்டாங்க மாதிரி வச்சுக்க மீதி எல்லாரும் செல்ஃபில சிரிச்சுக்கிட்டு அழகா இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் முத்து, மீனா, செல்வம், கார்த்திக், தினேஷ்னு எல்லாருமே கார் ஷெட்ல நின்றுட்டு இருக்க அங்க வந்த பிஏ, முத்து அவங்க உங்க குடும்பத்தை ஏமாத்தி இருக்காங்க முத்து, அவங்க பேர் ரோஹிணி இல்ல கல்யாணி அப்படின்னு பிஏ சொல்லிட்டு இருக்கா. ஐயோ அப்படின்னு அப்பதான் தெரிஞ்ச மாதிரி முத்துவும் ஒரு பெர்ஃபார்மன்ஸை போடுறாரு பாருங்க. உன் குடும்பத்துக்கே நான் நல்லது பண்ணியிருக்கேன், நீயா பார்த்து ஏதாவது கொடுத்தா ஓகே தான்ப்பா அப்படின்னு பிஏ சொல்லிட்டு இருக்க. மீனா ஓகே ஓகே ஆடு தானா வந்து தலையை விடுது, நல்லா கொடுப்பாரு வாங்க போ அப்படிங்கிற மாதிரி சிரிப்பை மறைக்கிறதுக்கு திரும்புறாங்க. வாங்க சார் இப்படி வாங்க சார் அப்படின்னு செல்வம் பிஏவை ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போறாரு. அவர் உள்ளர போக பின்னாடியே முத்துவும் போய் முத்துன்னு முத்திட்டு வர்றாரு. ஒரே டமால் டுமால்னு சத்தம். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு செல்வம் கதவை திறந்து விட்டு வாங்க சார் வாங்கங்கிறாரு. முத்து வெளியே வந்து இவங்களோட நின்று சிரிச்சிட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே 4 காலில் தவழ்ந்து ஐயோ அம்மானு முனைகிட்டே வெளியே வர்றாரு பிஏ. பாத்து பாத்து அப்படின்னு செல்வமும் தினேஷும் தூக்கி ஔவையார் மாதிரி வந்த பிஏவை அதிகமான் மாதிரி நிறுத்த முயற்சி பண்றாங்க. போதும் முத்து போதும் அப்படின்னு பிஏ முகமெல்லாம் வீங்கி கையெடுத்து கும்பிட்டு இருக்காரு. மொத்தத்துல இன்னைய எபிசோட் நல்லாவே ஜாலியா தாங்க போச்சு. லாஜிக்கையும் கதையும் எதிர்பார்க்கலன்னா சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.